வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு திருவாலங்காட்டு செப்பேட்டோட பகுதி 3 பார்க்க போகிறோம். அதில் முதல் 5 செய்யுள், அதுவும் வடமொழி பகுதியில் மொத்தம் 137 செய்யுள் இருக்குது. அதில் நம்ம முதல் 5 செய்யுளை இந்த காணொலியில் பார்ப்போம். முதல் செய்யுள்: ஸ்வஸ்தி ஸ்ரீ கண்ட கண்டாபரண புஜக ராடன மூர்த்தினி மாணிக்ய மத்திய திருஷ்டௌ ஆத்மியாம் சலஜா பிரத்கிருதிம் அபராம் அங்கனாம் சங்கமானா ஆச்லேஷா லோல சித்தம் கிரத சரண நதி. சரண நதிங்கிறது இங்கே கங்கையை குறிக்குது. பிரார்த்தனம் ஓ பவா நீ. பவா நீங்கிறது பார்வதியை குறிக்குது. பவானின்னு சொல்லுவோம்ல. பவா நீ திச்யாத் பச்சந்திய தீர நிஜபதிம் அனிசம் அப்படிங்கிறது தான் முதல் செய்யுள். இது கடவுள் வாழ்த்து மாதிரி. இப்போ நம்ம அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். மங்களம் உண்டாகட்டும். ஸ்வஸ்தி ஸ்ரீனா ஸ்ரீ கண்டனான சிவபெருமானின் கழுத்தில் நாகங்களின் தலைவன் மாலையாக காட்சி தருகின்றார். மாலை போல நாகம் இருக்கான். அவனுடைய சிரசில் உள்ள மாணிக்கத்தின் மத்தியில் தன்னை போன்ற பெண்ணை பார்த்து தன் வடிவம் மாணிக்கத்தில் பிரதிபலிக்கின்றது என்பதை அறியாமல், அதாவது பார்வதி தேவி மேலே இருக்கக்கூடிய அந்த கங்கையின் இது அவங்களோட பிரதிபலிப்பு தான். ஆனால் அது வேறு ஏதோ ஒரு பெண்ணுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அதாவது இறைவியை இங்கே பவானின்னு குறிப்பிட்டு வேறு ஒரு பெண்ணோ என்ற ஐயம் கொள்ள, அப்போது சிவன் அந்த பெண்ணை ஆலிங்கனம் செய்ய ஏங்கும் மனத்தோடு அவள் காலில் விழுந்து வணங்க பவானி, அதாவது இறைவி பார்வதி தேவி சீற்றத்துடன் சிவனை நோக்குகிறாள். அத்தகைய பவானி தேவி உங்களுக்கு அருள் புரிவாளாக அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சிலப்பதிகாரம் தான் ஒரு தனித்துவம் பெறுது. என்ன காரணம்னா, இந்த சிலப்பதிகாரம் முதல் கடவுள் வாழ்த்து எதுவாக முதல் ஆரம்பிக்கும் பொழுதே எந்த இறைவனையும் குறிப்பிடாது. முழுக்க முழுக்க அது குறிப்பிடுறது இயற்கை சார்ந்து தான் இருக்கும். அதனால தான் அது என்றைக்குமே தனித்துவமாக இருக்குது. ஆனால் எது எப்படியோ செப்பேடுகளும் நமக்கு முக்கியமான தகவல்களை தருது. அதனால் இருக்கிற தகவல்களை நம்ம அடுத்தடுத்து சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா செய்யுள் 2. இதில் வீரஸ்ரீ ராஜஹம்சி விஹரண சரசி வித்வ தம்போஜ பானுர் திருஷ்டா திருஷ்டார்த்த மார்க்க திவ்ய பதிவு மகாலோக சாத்தைக நாதக. இந்த 2 இது புள்ளி இருந்தால் அது ஹேன்னு எடுத்துக்கணும். சர்வ சக்திராதி நாத சகல குணமணி ஸ்ரேணி ஜன்மாம் புரார்சிசி க விச்வ கிளேஷா பஹாரி சிரமவது மகிமண்டலன் சோழ வம்ச. கடைசியாக வருது பார்த்திங்களா, சோழ வம்ச. அது சோழர்களை குறிக்குது. மகிமண்டல அப்படின்னு அது மண்டலம், 7 மண்டலங்கள் 7 மண்டலங்களை குறிக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். உலகின் துயரங்களை போக்கும் சோழ வம்சம் பூமியை வெகு காலம் காக்கட்டும். அந்த வம்சம் வெற்றி திருமகள், அதாவது லக்ஷ்மி தேவியை குறிக்குது, என்னும் அரச அன்னம் உலாவும் குலம் அறிஞர்கள் என்னும் தாமரைகளுக்கு சூரியனா. என்னமோ ஓமையாக சொல்கிறாங்க. கண்டது இவ்வுலகம் காணாதது அவ்வுலகம் என்னும் இருவழி செல்லும் பெருமக்களின் குழுவிற்கு ஒரே தலைவனான இறைவன் போன்றது. அதாவது நேரில் பார்க்குற விஷயத்துக்கும் நேரில் பார்க்காத விஷயத்துக்குன்னு 2ஆக பிரிக்கிறோம்ல, அந்த மக்களுக்கெல்லாம் ஒரே தலைவனாக இருக்கிற இறைவன் போனது இந்த சோழ வம்சம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அரசுகள் யாவற்றுக்கும் தலைமை சான்றது. எல்லா பேரரசுக்களும் தலைமை பேரரசு சோழர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த செப்பேட்டில் குறிப்பிடப்படுது. நற்குணங்களாகிய ரத்தினங்களுக்கு பிறப்பிடமாக கடல் சோழ வம்சமாகும். அதாவது ஒவ்வொரு இயற்கை சார்ந்த விஷயங்களோடையும் இந்த சோழ வம்சத்தை பொருத்தி சொல்கிறாங்க முதல் 2 செய்யுளில். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது செய்யுள். பஞ்சாச தேவ லிபய பரிவிருத்த சங்கியாஸ். இந்த சங்கியாஸுங்கிறதுலாம் இந்த கிரந்த வார்த்தை. ஹிந்தியில் கூட சங்கியாஸுங்கிறதுலாம் இருக்குது. அதேமாதிரி லிபயங்கிறது லிபி, சங்கியா மதித்ய ரவிவம்ச. ரவினா சூரியன், ரவிவம்ச குணானா குணம். பிவி பாந்தி ஏதை ரகம் கதமும் கதையாமி மஹ்யமாதஸ் சரஸ்வதி. சரஸ்வதிங்கிறது இங்கே நம்ம கலைமகளை குறிக்குது. லிபிபரா பிவி தேயாக அப்படின்னு 3வது செயல். இதில் இருந்தால் சோழ வம்சத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, வடமொழி எழுத்துக்கள், அதாவது லிபி எழுத்து மொத்தம் 50 எழுத்துன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் சூரிய குலத்தினுடைய குணங்களை சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அதுபோல் இந்த சோழ குலத்துடைய பெருமையை எப்படி வெறும் 50 எழுத்தில் என்னால் சொல்ல முடியும்னு வடமொழியால் தனித்து இயங்க முடியாதுங்கிறத தெளிவாக அதில் சொல்லிட்டாங்க. அதனால் தமிழ் மொழியை காட்டிலும் வடமொழி பெரிய மொழி கிடையாது. அதனால் கலைமகள் தாயே எனக்கு வேறு சில எழுத்துக்களை கொடுங்க, கடன் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதனால தான் தமிழ் மொழி தனிச்சிறந்தது. அடுத்து செய்யுள் 4. ஆசித் திரிலோகி நயனம் விவஸ்வா சர்வ க்ஷிதிக் சாங்குர ஜன்ம பூமிக ஆத்யோ நிர்பாணாம் மனுர் ஆவிராசித்
அன்வர்த்த நாமா மனநாத் அமுஷ்மத் அப்படின்னு இந்த செய்யுள் 4 குறிச்சிருக்கு. அதனுடைய தொடக்கம் என்னென்னா, இதுலேருந்து தான் பரம்பரை ஆரம்பிக்குது. சூரியன் 3 உலகங்களுக்கும் ஒளியாக தோன்றினார். முதல்ல அவர் தான் தோன்றினாராம். எல்லா மன்னர்களும் தோன்றுவதற்கு அவரே பிறப்பிடமானவன்னு சொல்லி, அவன் சிந்தனையிலிருந்து மனு தோன்றினான் அப்படின்னு சொல்லி, நினைவிலிருந்து தோன்றியவன் என்ற பொருளுக்கேற்ப பெயரை தாங்கிய மனு சோழ அரசர்களும் முதன்மையானவன் அப்படிங்கிறது இந்த 4வது செய்யுள் சொல்லியிருக்கு. சூரியன் தான் அடிப்படை. அதனால தான் தன்னை சூரிய வம்சங்கிற மாதிரியே நிறைய கல்வெட்டுகளில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. செப்பேடுகளையும் அதுதான் இருக்குது. அடுத்து செய்யுள் 5. இக்ஷ்வாகு சமஜனி தஸ்ய சுனுர் உச்சைர் வித்ரஸ்த திரிதசரி புர்மஹா உவேஷு மக்னாபி ஸ்புடமமலே யசக பயோத்தல யஸ்யாக ததிமதிங் முதந்திரி ஓகி. இதனுடைய பொருள் என்னென்னா, அவருக்கு மகனாக இக்ஷ்வாகு பிறந்தான். இக்ஷ்வாகு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் பெரும் போர்களில் தேவர்களின் எதிரிகளை அச்சுறுத்தினார். தேவர்களின் எதிரினா அப்படின்னா அசுரர்களை தான் குறிக்குது. எதிரிகளை அச்சுறுத்தினார். மூவுலகும் 3 உலகங்களும் அவனுடைய கீர்த்தி கடலில் புகழ் கடலில் மூழ்கி கடந்தாலும் மிகுந்த பெருமை அடைந்ததுன்னு கொஞ்சம் ஊமையோடு அந்த விஷயங்களை சொல்கிறார். இப்போ மொத்தமாக நம்ம 5 செய்யுள் பார்த்துருக்கோம். அதாவது மொத்தமாக 10 தான் போகணும்னு நினச்சேன். அதெல்லாம் போட்டால் இன்னும் அதிகமாக வரும், பார்க்க தோணாது. அதனால் முதல்ல 5 போடுறேன். மொத்தம் 137 செய்யுள்கள் இருக்குது. இதில் 137வது செய்யுளில் தான் ராஜேந்திர சோழன் அவர்களுடையது முடியுது. ஸோ இன்னும் ஒரு 13 காணொளி வரும். அதனால் இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. அடுத்த பதிவில் இன்னும் 5 பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.